ஆடிப்பாடி வரவேற்போம் ஆடியை. தமிழில் மாதங்கள் மொத்தம் 12. அதில் மிக முக்கியமானதாகவும் ஆன்மீக தொடர்புடையதாகவும் கருதப்படுகிற பக்திமயமான மாதமாக ஆடி மாதம் விளங்குகின்றது. அப்படி மற்ற மாதங்களுக்கு இல்லாத பெருமையும் சிறப்பும் இந்த ஆடி மாதத்திற்கு மட்டும் உண்டு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகும். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை, அமாவாசை போன்ற தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஆடி மாதம் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கி செல்லும் காலமாகும். ஆடி மாதம் மழைப்பொழிவின் தொடக்கத்தை குறிப்பதால் தமிழர்கள் ஆடிப்பிறப்பை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த மாதம் முழுவதும் திருவிழாக்களுக்கும் இறை வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி என்பது சூரிய பகவான் தனது திசையை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மாற்றும் காலம். எனவே இந்த மாதம் பாரம்பரியமாக தட்சிணாயத்துடன் தொடர்புடையது. இது தெற்கு நோக்கிய தருணம். இந்த காலம் இந்து தெய்வங்கள் மற்றும் தேவர்களின் இரவாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இருள், எதிர்மறை மற்றும் தீய சக்திகளின் ஆற்றல் வலுவடையும் என்று கூறப்படுகிறது. ஆடி செவ்வாய்க்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமை போலவே ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் ஆகும். அன்றைய தினம் அம்மனுக்கு விமர்சையாக பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். அன்னையின் அருளாசிகளை பெற பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் 4 செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மன் கோயில்களுக்கு சென்று பெண்கள் வழிபட்டால் எண்ணிய காரியம் ஈடேறும். இந்நாளில் பெண்கள் அதிகாலையில் குளித்து குலதெய்வ வழிபாடு நடத்திய பின் துர்க்கை அம்மன், முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்களகௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும். இந்த பூஜைக்கான விக்கிரகம் வெள்ளியில் கிடைக்கும். ஆடி மாதம் 5 செவ்வாய்க்கிழமை 5 வருடங்கள் வரை இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும். கடைசி நாளன்று 5 சுமங்கலிகளுக்கு தங்களால் என்ற அளவிற்கு தானம் வைத்து தாம்பூலம் அளிக்க வேண்டும். ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் முன்னோர்களை நினைத்து வழிபட உகந்தவை. இந்நாட்களில் காலையில் நீராடிவிட்டு வேப்ப மரத்தை வழிபடுவது வழக்கம். மரப்பட்டையில் மஞ்சள் மற்றும் குங்குமம் பூசி அகல் விளக்கை ஏற்றி வைத்து பூஜை மேற்கொள்வார்கள். இது எளிமையான பூஜையாகும். ஆடி வெள்ளி சக்தி வடிவான அம்மனுடன் தொடர்புள்ளதன் காரணமாக மாதம் முழுவதும் 5 வெள்ளிக்கிழமைகளில் கொண்டாடப்படும் பூஜை மற்றும் வழிபாடுகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு அவளின் அருளாசிகளை பெறுகிறார்கள். அனைத்து அம்மன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. அன்று ஆண்டாளுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் அம்மனுக்கு வளையல் சாற்றி பூஜை மேற்கொள்வார்கள். பிறகு அதனை அடுத்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு அளிப்பார்கள். ஆடி திங்களில் பூர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். சித்தர்களும் முனிவர்களும் இந்நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில்கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள். ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது உயிர் வாழ அவசியமான தண்ணீரின் தாகம் மற்றும் பிற உபயோகங்களின் பண்புகளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது அனைத்து மனித இனத்திற்கும் கிடைத்த இயற்கையின் பரிசாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் தமிழகத்தில் பருவமழையின் தொடக்கத்தை குறிக்கிறது. பருவமழை காலங்களில் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிக்கும். அதனை கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு ஆகும். விவசாயத்தை காத்து வரும் காவிரி தாயை வணங்கும் வகையில் ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக மக்கள் கொண்டாடுகின்றனர். ஆடி மாத சிறப்புகள். ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும். இந்த மாதம்தான் நதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். எனவே புனித நதிகளில் நீராடுவது விசேஷம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் விவசாயத்திற்கு ஏற்ற மாதமாகும். ஆடி மாதம் காவல் தெய்வம் அல்லது எல்லை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மற்றும் தீமிதி திருவிழா என்னும் விசேஷத்தையும் விமர்சையாக இந்த மாதம்தான் மேற்கொள்வார்கள். ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்க்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது. ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி. முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும். ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும்.
ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருள்வார்.